மூலமாக வருடந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது பற்றி வஹாபிய விஷமிகள் பல்வேறுபட்ட கருத்துக்களை இளைஞர்கள் மத்தியிலே விதித்திருக்கிறார்கள். நபர் என்பது நேர்ச்சை, அது இறைவனுக்கு மட்டுமே உரித்தானது என்ற கருத்துக்களோடு அவர்கள் இளைஞர்களின் மூளையை செலவு செய்ய வருகிறார்கள். தன்போடு கொடுப்பது, அறுத்து பணியிடுவது, இதற்கான தகுந்த விளக்கங்களை தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம். மூளையை செலவு செய்கிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதனால யாரை அப்படி செய்ய முடியுமோ அவங்கள தான் செய்ய முடியும், மற்றவங்களும் செய்ய முடியாது. இப்போ இதுல யார் அந்த கருத்தை நம்புறாங்களோ அவங்க எல்லாம் மூளையை செலவு செய்யற தகுதியில் இருக்கக்கூடியவங்கன்னு அர்த்தம். அதனால அவங்க போயிட்டாங்க, எல்லாம் போயிருக்க மாட்டாங்களே. நேர்ச்சி என்பது வணக்கம். நீங்க என்ன அதான் நேர்களை சொன்னால எதையுமே அறுபதா புரியவர்களாக வந்தவங்க. நேர்ச்சி என்கிறது வணக்கம். வணக்கம் எல்லாம் இறைவன் ஒருவனுக்கு தான். இதுல இருவேறு கருத்து இடம் கிடையாதுங்க. ஆனா அந்த வணக்கத்தின் மூலம் பலன் நமக்கு கிடைக்கும். இது நம்ம நேர்ச்சை பண்ண அல்லாவுக்கு தான் செய்யறோம். மொய்தானவங்களே நேர்ச்சை, நாகூர் நாயத்துக்கு நேர்ச்சை, கல்வத்த நாயத்துக்கு நேர்ச்சைங்கிறோம்ல. அப்படி சொன்னாலும் கூட நம்ம செய்யற நேர்ச்சை அல்லாவுக்கு தான். முஸ்லிம்கள் சில வார்த்தைகளை ஷார்ட் ஃபார்மா யூஸ் பண்ணுவாங்க, பழக்கத்துல சுருக்கமா யூஸ் பண்ணுவாங்க. இங்க மட்டும் இல்ல, பல விஷயங்கள்ல. ஆனா விவகாரம் பண்றவங்க பல விஷயங்கள் விட்டுவிட்டு இங்கதான் வாங்கணும். ஏன்னா இங்கதான் வழிமார்கள் இருக்கிறாங்க. வழிமாறு விஷயத்தான் விவகாரம் பண்ணாங்க. மற்ற உதாரணம் பாருங்க, ஒரு ஆள் சொல்றாரு மையத்துக்கு தொழுக, மையத்துக்கு தொழுகிறாங்க. இப்ப அப்ப நம்ம விவகாரம் பண்றதா பண்ணலாம். இல்ல மையத்துக்கு தொழுகிறாங்க, தொழுகிற வணக்கம் தானே, வணக்கமான அல்லாவுக்கு தானே, நீங்க மையத்துக்கு தொழுக அப்படிங்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா நம்ம கேட்கறது இல்லை. ஏன்னா சுருக்கமான வார்த்தைகள் புரிஞ்சு வச்சிருக்கோம். மையத்துக்கு தொழுகா அல்லாவுக்காக தான் தொழுக, அதோடைய நன்மை இந்த மையத்துக்கு, அந்த கருத்துல தான் மையத்துக்கு தொழுகை அப்படிங்கிறோம். இப்படி நம்ம சொல்றோம்ல. அதே ஒரு பாருங்க, என் உமாவுக்கு நான் குர்பான் கொடுத்தேன் அப்படி ஒரு ஆள் சொல்றாங்க வச்சுக்கோங்க. நம்ம விவகாரம் பண்றதால பண்ணலாம். எப்படிங்க நீங்க உமாவுக்கு குர்பான் கொடுத்தீங்க? குர்பான் வணக்கம் தானே, வணக்கமான அல்லாவுக்குல இது உமாவுக்கு செஞ்சதா சொல்றீங்க அப்படி நம்ம கேட்கலாம். நம்ம கேட்கறது இல்லை. ஏன் அவர் ஷார்ட்டான இந்த வாசகத்தை யூஸ் பண்றாரு. குர்பான் வணக்கத்தை அல்லாவுக்கு செய்யறாரு, அதன் பலன் நன்மை தாய்க்கு. இதைத்தான் ஷார்ட்டா உமாவுக்கு குர்பான்கிறார். இன்னும் புரிஞ்சோம். அதனால வாரம் பண்றது இல்லை. வழிமார்கள் விஷயத்தை வாரம் பண்றவங்களும் இதுல வாரம் பண்றது இல்லை. அது போல ஒரு ஆள் சொல்றாரு, என் மகனுக்கு நான் அக்கைக்கா கொடுத்தேங்கிறாரு. வாரம் பண்றதான் இங்கே பண்ணலாம். அக்கைக்காங்கிற வணக்கம் தானே. ஆமா, வணக்கம் யாருக்கு? அல்லாவுக்கு. நீ உங்க மகனுக்கு செய்யுங்கிறீங்க, என் மகனுக்கு அக்கைக்கா அப்படிங்கிறீங்க, அல்லாவுக்கு அக்கைக்கா அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம புரிஞ்சிருக்கிறோம். அக்கைக்காங்கிற வணக்கத்தை அல்லாவுக்கு செய்யறாரு, அதன் மூலம் கிடைக்கிற பலன் மகனுக்கு. அது புரிஞ்சதுனால விவகாரம் பண்றாங்க. இப்படி இதுல எல்லாம் விவகாரம் பண்ணாத இந்த வஹாபிகள் இந்த வழிபாடு விஷயத்தை மட்டும் விவகாரம் பண்ணாங்கன்னா இவங்க புரிஞ்சுக்கிறீங்க. அவங்களுடைய கருத்து அல்லாஹ் தான் நேர்ச்சேன், ஏன் மொய்தானவங்க நேர்ச்சேன்னு சொல்றீங்க என்று கேட்பதா இருந்தால் உங்க கேள்வி எங்க இருந்து வந்திருக்கானு? மையத்துக்கு தொழுகைன்னு எப்படி சொல்லலாம்? என் உமாவுக்கு குர்பான் கொடுத்தா எப்படி சொல்லலாம்? என் மகனுக்கு குர்பான் அக்கைக்கா கொடுத்தா எப்படி சொல்லலாம்? அப்படி அங்கேதான் கேள்வி வச்சுக்கிட்டு மொய்தானவங்க நேர்ச்சை சொல்லலாம்னு கேட்டா அதுதான் இருக்குது. அங்கெல்லாம் விட்டாச்சு, இங்கதான். ஏன் அவங்களுக்கு பிடிக்காதுங்க தானே. அதனாலதான் முஸ்லிம்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. நேர்ச்சை என்பது வணக்கம், அது அல்லாவுக்கு தான். அதன் மூலம் கிடைக்கிற பலன் தான் மொய்தானவங்களுக்கு. அதைத்தான் ஷார்ட்டா மொய்தானவர்கள் நேர்ச்சை, அல்லாவுக்காக தான் நேர்ச்சை செய்யறோம். அதன் மூலம் கிடைக்கிற சவாபை நாகூர் நாயத்துக்கு நம்ம சேர்த்து வைக்கிறோம், கல்வத்து நாயத்துக்கு சேர்த்து வைக்கிறோம். அதனாலதான் கல்வத்து நாயத்துக்கு நேர்ச்சைங்கிறோமே தவிர அந்த செய்கின்ற காரியம் அல்லாவுக்காக தான் செய்யறோம். சரி, அந்த நல்ல காரியம் செய்வோம். அப்படியே வச்சுக்கிறோம். சாதம் நடைமுறையா வாங்கினேன். ஒரு ஆள் சொல்றாரு, அவருக்கு நோய்வாப்பட்டிருக்குது. எனக்கு நோய் நீங்க நல்ல சுகம் கிடைச்சிட்டா ஒரு 10 பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்றாரு. இப்ப அவர்கிட்ட போய் 10 பேருக்கு சாப்பாடு நான் நேர்த்திருக்கேன், எனக்கு அல்லாவுக்கு நேர்த்தே எனக்கு 10 பேருக்கு போய் வைக்கிறாங்க சொன்னது. இந்த 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்தல் அப்படிங்கிறத அல்லாவுக்காக செய்யறாரு, அவ்வளவுதான். இப்படித்தான் மொய்தானவங்கள நேற்று அல்லாவுக்காக செய்வோம், நன்மை மொய்தானவர்கள் செய்யறோம். சரி, அதுல இப்ப நேச்சர் சொல்றோம், ஆடை இருக்கும், ஆடைக்கு சோறு கொடுப்போம். இதை போய் நீங்க என்ன அல்லாவுக்காக இருக்கிறத போய் கழுவத்தனாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது. இங்கேயும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், நம்ம எந்த வழிமார்களுக்கு அடுத்தாலும் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிதான் இருக்கிறோம். யார் எப்படி இருக்காங்க, உலுஹியாக்காருங்க, அக்கைக்காவுக்காருங்க, வலிமா விருந்துக்காருங்க, அதே போல ஹந்தூர் அன்னைக்குங்காருங்க, எப்போதும் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் முடிஞ்சு போச்சுல. அல்லாஹ் பேர் சொல்லி அறுக்கணும், அதன் நன்மையை வழிமார்கள் வைக்கிறோம். அது சுன்னத்தான காரியம், நம்ம நாம் சராசரம் செஞ்சது. இதை போய் சிறுக்கண்டு இவர்கள் சொன்னால் நம்மளை மட்டும் சிறுக்கு செஞ்சு சொல்லல, சஹாபியும் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறான்னு வந்துடும். ஏன்னா ஆட்டை
என்பதுங்கிறது நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியது, செஞ்சு காட்டினது. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்டர் இருக்கிறாங்க, சொல்றாங்க அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ உம்மத்தி முஹம்மதின்ங்கறாங்க. இறைவனே இந்த ஆட்டை நான் அடுத்திருக்கிறேன், எனக்காக என் குடும்பத்தினருக்காக என் உம்மத்தினருக்காக ஏற்றுக்கொள்வாயாக. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டாது பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அடுக்கிறாங்க. அந்த நன்மையை இந்த உம்மத்துக்கெல்லாம் சேர்த்துக்கிறாங்க. இருக்குதுல நாம அப்படிதான் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர்னு அறுக்கிறோம், நன்மையை ஒருத்த நேரத்துக்கும் சர்வத்த நேரத்துக்கும் அனுப்பிக்கிறோம். நபி நாம் ஸல்லல்லாஹு செஞ்சிருக்காங்க. அது நபி நாம் ஸல்லல்லாஹு இன்னொரு தடவை ஆட்ட இருக்கும் பொழுது அல்லாஹும்ம அன்னி வ அம்மன் லம் யுலஹி மின் உம்மத்தி, இறைவனே எனக்காக கொடுக்குறேன் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க எனக்காக நான் கொடுக்குறேன், என் உம்மத்துல யாரெல்லாம் உலகியா கொடுக்க முடியாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் கொடுக்குறேன். திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு, அபூதாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுத்துட்டு அந்த நன்மையை இந்த உம்மத்துக்கு சேர்த்து வச்சாங்களா இல்லையா? அந்த அந்த அதை நம்மளும் செய்யறோம். நம்ம செய்ய சிறுக்குன்னா ஸல்லல்லாஹு செஞ்ச சிறுக்குல வரும். அதே போல அலி ரலியல்லாஹு அன்ஹு 2 ஆடு கொடுப்பாங்க. ஹனஷ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் கேட்டேன் அலி ரலியல்லாஹு அவங்கள பார்த்து நீங்க 2 ஆடு கொடுக்குறீங்க. அவங்க சொன்னாங்க ஒன்னு எனக்கு, இன்னொன்னு நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு. ஏன்னா அவுசானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் உலஹி அன்ஹு, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வசியத்து பண்ணாங்க அவர்களுக்கு நான் உதவியா கொடுக்கணும்னு சொல்லி, அதனாலதான் நான் இப்படி கொடுக்குறேன். அபூதாவுல திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அலி ரலியல்லாஹு அன்ஹு பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி தான் அறுக்கிறாங்க. அந்த நன்மையை நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து வைக்கிறாங்க. மார்க்கத்தில் இருக்குதுல நாமும் அப்படித்தானே பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுத்து ஓசனாயத்தை சேர்த்து வைக்கிறோம், சர்வதனாயத்தை சேர்த்து வைக்கிறோம். இது ஷிர்க் என்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச ஷிர்க்னு வரும். அவங்க பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு நல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சேர்த்து வச்சாங்க. சரி, அவங்க ஷிர்க் செஞ்சாங்க மட்டும் இந்த வஹாபிகள் சொல்ல வரல, இப்படி ஷிர்க்கை செய்யுமாறு போதித்திருக்கிறார்கள் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றும் வரும். இப்படி செய்ய சொன்னதே நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே. அவங்க தானே சொல்றாங்க எனக்காக வேண்டி நீங்க ஆர்டர் எடுத்து உதவியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. இது ஷிர்க்குன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் ஷிர்க் செய்யறாங்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை அலி ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, அது ஷிர்க்கா? இப்ப நம்ம செய்யறது சுன்னத்துல ஆகி போச்சு. ஏன் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுக்கிறோம், நன்மையை சேர்த்து வைக்கிறோம், இது சுன்னத்து. ஏன் இதே போல நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். அதே போல அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரி நாம் செய்யற மாதிரி, அதனால் இது சுன்னத்தான காரியங்களை புரிந்து கொள்ளும். அடுத்த தந்தூரி, அந்த தந்தூரில் சோறாக்கி போடுவாங்க. அந்த மற்ற சோறுக்கும் அந்த அன்னைக்கு உள்ள சோறுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. சாதாரண வீட்டில் சமைச்சு சாப்பிடுவோம், அது வேற. ஆனா தந்தூரில் சமைச்சு தருவோம், அது வேற. அது பரக்கத்து உள்ள உணவு. ஏன்னா அங்க துவா ஓதப்படுது. அப்படின்னு சொல்ல உதவி குழுதா சொல்லி விருப்பப்பட்ட யாசின் ஓதி அங்க துவா செய்யப்படுகிறது. துவா ஓதிவிட்டாலே அந்த உணவு பரக்கத்து உள்ளதா ஆகிவிடுகிறது. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ் எடுத்து காட்டுறாங்க. தபூக் யுத்தம், சாபா பெருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. கடுமையான பஞ்ச காலத்துல யுத்தமே வந்துச்சு. இருந்த சாப்பாடெல்லாம் தீர்ந்து போச்சு, பசி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யாரு சொல்லலாம், சஹாபாக்கள் கேட்கிறாங்க, எங்கள்கிட்ட சாப்பாடுலாம் இல்லை, கடுமையாக பசியா இருக்கு, அதனால நம்ம வாகனமா கொண்டு வந்தோம்னா ஒட்டகம், அதை நாங்கள் அறுத்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. நபி நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி அறுத்து சாப்பிட்டுக்கிறாங்க. ஏன்னா பசியா எப்படி இருக்க முடியும்? இன்னொரு ரலியல்லாஹு உடனே வந்தாங்க, யாரு சொல்லலாம், ஒட்டகத்தை அறுத்து அனுமதி கொடுக்க வேணாம், நம்ம இப்போ அறுத்து சாப்பிட்டோமாக்க 3 திரும்பி போகணும்ல, வாகனத்துக்கு சிரமமாயிருமே, அதனால நீங்க இதை தடுத்துருங்க, வேண்டுமானா இப்படி செய்யலாமே அப்படி ஒரு கருத்தை வைக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு ஒரு கருத்தை வைக்கிறாங்க, இப்படி செய்யலாமே என்று. அந்த கருத்து நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்திருக்கிறது நடைமுறையில, அதனாலதான் இப்படி செய்யலாமே அப்படிங்கிறாங்க. நடைமுறை இல்லாததால இப்படி சொல்லவே முடியாது. என்ன தெரியுமா சொன்னாங்க, யார சொல்லலாம், இருக்கிறவங்களுடைய உணவுப் பொருளை தான் ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சு நம்ம பரக்கத்தான துவா செஞ்சு சாப்பிட சொல்லுவோமே அப்படிங்கிறாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டாங்க, இப்படி செய்வோம், போட்டா கறக்க வேணாம், ஒரு விருப்ப சொன்னாங்க, ரீசார்ஜ் யாராட்ட என்னென்ன கொண்டு வந்து போடுங்கன்றாங்க. ஈத்தமான இருந்தது இது போட்டாங்க, சில பேர் கொஞ்சம் வெட்டி துண்டு போட்டாங்க, சில பேர் மாவு அடிச்சு போட்டாங்க. அவ்வளவு பேரும் போட்டு கொஞ்சம் தான் இருக்குது, அது விருப்பல அந்த அளவுக்கு தான் இருக்குது எல்லாத்தையுமே. இப்ப நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா வராங்க, அப்படியே வருது தாஹு பில் பரக்கா, பரக்கத்துக்கான துவா செஞ்சாங்க. இப்ப நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க எல்லாம் உங்க பாத்திரத்தை எடுத்து அழுகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. சஹாபா பெருமக்கள் அவர்கள் இருந்த எல்லா பாத்திரங்களும் நிரப்பி விட்டார்கள். ஹதீஸ்ல வருது, அந்த உணவு நிரப்பப்படாத ஒரு பாத்திரமும் கிடையாது, அப்படி நிரப்பிட்டாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்ப பாருங்க, பரக்கத்துக்காக துவா செய்வதுங்கிறது நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வழக்கத்தில் இருந்ததுனாலதான் அந்த நடைமுறை இப்ப செய்யணும் யாரும் சொல்லலாங்கிறாங்க. அந்த நடைமுறை இல்லைங்க, உமர் ரலியல்லாஹு இப்படி செய்யணும் எப்படி சொல்லிருக்க முடியும்? ஸல்லல்லாஹு செய்யறாங்க இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா கொண்டு வந்து போட்டாச்சுன்னா உணவு பொருள் எல்லாம் எடுத்துக்கிறோங்க, கிடைச்சிருக்கும் முஜிஸா.
சில ஒரு பாத்திரம் தண்ணி இல்லாத நேரத்தில் விரல வச்சாங்கல்ல, தேவையான அளவுக்கு தண்ணி எடுக்கிறாங்க, விரல தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அது முயற்சி அற்புதம் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தெரியுமா துவா ஓதுறாங்க? ஒரு உணவில் துவா ஓதினால் அது பரக்கத்து இருக்கிறது என்று இந்த உம்மத்துக்கு பாடம் போட்டுவதற்காக தான் அப்படி செஞ்சு காட்டுகிறாங்க. அப்போ துவா ஓதுன்னு இருக்குதா, அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபியே நம்ம சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சில பேருந்துகளை கொடுத்து உதுல்லாஹ பில் பரக்கா ஃபீஹின்ன அப்படியே வருது. யார் சொல்லலாம் இந்த பேருக்கு பக்கத்தில் பரக்கத்தினால துவா செஞ்சுட்டாங்க. பரக்காண்டே வருதுங்க, பரக்கத்தான் துவா செய்யறது. அதைத்தான் நம்ம செய்யணும் கத்தூரியில. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேருக்கு மனது வாங்கினாங்க, ஒன்று சேர்த்தாங்க, துவா ஓதுனாங்க, கொடுத்தாங்க. அபூ ஹுரைரா அவர்களே ஒரு பையில வச்சுக்கிடுங்க. ஒரு நிபந்தனை, அந்த பையை பிரிச்சிடக்கூடாது. தேவைப்பட்டா கையை விடணும், பழத்தை எடுக்கணும், பிரிச்சிடக்கூடாது. நீங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த பை என்னோட இடுப்பிலேயே கட்டி வச்சிருந்தேன். எப்பவெல்லாம் தேவையோ கையை விடுவேன், எடுப்பேன், சாப்பிடுவேன், மற்றவங்களும் கொடுப்பேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதானாங்கல்ல, அந்த நேரத்தில் ஏற்பட்ட அமளித்து மணியில என் இடுப்படை இருந்த பையை அருந்து காணாம போச்சு அப்படிங்கிறாங்க. திருநீதியில பதிவு செய்யப்பட்டாது. இதுக்கு விளக்க முடியாம சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு கவலை தான், எனக்கு மட்டும் 2 கவலை அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாட்டாங்களேன்னு ஒரு கவலை, எனக்கு இன்னொரு கவலை, என் பையன் காணாம போச்சு அப்படின்னு. இப்படி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த பையை பயன்படுத்துறாங்க. ஏறத்தாழ 20 வருடத்துக்கு மேலாக நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பை வாங்கினதுல இருந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதானது பார்த்தாங்க 20 வருஷத்துக்கு மேலாகி போச்சு. 20 வருஷமா அந்த பை தேவையான பேருக்கு கொடுத்துட்டே இருக்குது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுக்கு. எப்படி முடிஞ்சு? நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்து துஆ கொடுத்தாங்க. அதனாலதான். அது மட்டும் இல்லைங்க, நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல சஹாபா பெருமக்கள் ஒரு வழக்கம் முடிஞ்சு, அவங்களுடைய பேரித்தமர தோட்டத்துல பேரித்தமரம் முதலா காய்ச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, பேரித்தங்கனி அது அங்க எடுத்து சாப்பிடுறேன். அந்த முதலாவது கனி எடுத்து வந்து நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பாங்க. நீங்க பார்க்கலாம், தமிழ்நாடு கூட சில கிராமங்கள் என்னைக்கு இருக்கு, ஒரு தென்னை மரம் முதலா தேங்காய் காய்ச்சி அது அந்த ஊர் ஹதத்து மாடுவோம் கொடுப்பாங்க. அதுக்காக பின்னாடி இதுதான் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்துச்சு. அப்படி கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேருங்க வாங்குவாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஸாஇனா வ ஃபீ முத்தினா வ ஃபீ மதீனத்தினா இப்படி துஆ செய்வாங்க. இறைவனுக்கு பரக்கத் செய், உங்க அளவைகள்ல, எங்க ஊர்ல, அதுக்கு எங்க பணங்கள்ல எல்லாத்தையும் பரக்கத் செய்து துஆ செய்து அந்த சபையில் இருக்கக்கூடிய சின்ன சிறுவர் யாரா இருந்தா அந்த சிறுவரை கூப்பிட்டு இந்த சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப உணவுப் பொருட்களில் துஆ செய்வது அப்படிங்கிறது நபியே ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இருந்ததுதான். அப்படி துஆ செய்ததுக்கு தனி பரக்கத் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் நம்ம கந்தூரி அன்னைக்கு உணவு சமைக்கிறோம் என்றால் துஆ ஓதுறோம். மற்ற நாட்களில் நாம் வீடுகளில் உண்ணுகின்ற உணவுக்கும் அந்த அன்னைக்கு துஆ ஓதுன அந்த கந்தூரி சாப்பாடுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்ப இதுவெல்லாம் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை அப்படிங்கிறது. இப்ப இதெல்லாம் என் படிக்கிறதா இருக்கிறதுல அவ்வளவு நேரம் இல்லை. அதனாலதான் இப்ப நான் சொன்னதுல புகாரி ஒரு ஹதீஸ், முஸ்லிம் ஒரு ஹதீஸ் தான் சொன்னேன். ஏன் இதெல்லாம் அவங்க பார்க்கல? நேரம் இல்லை. ஒரு ஆள் அப்படிதான் பேசிக்கிட்டே நல்லா சொல்றோம், இல்லைங்க அவசரமா போகணும், தலைக்கு மேல வேலை அப்படின்றாரு. தலைக்கு மேல வேலையாக அப்படின்னு வேலை முடிவெட்டு போறேன் அப்படிங்கிறாரு. இதைத்தான் இப்படி அர்த்தம் இல்லாத வேலையெல்லாம் தலைக்கு மேல சொல்லி குர்ஆனை ஹதீஸும் படிக்க போகாது. அதுதான் ஒண்ணு. அடுத்ததாக, ஒரு முஸ்லிமின் மரணத்திற்கு பின்னால் ஓதப்படுகின்ற கர்த்தத்தை, அதாவது யாசீன் சூராவை அவர்கள் முழுமையாக மறுக்கின்றார்கள். அத்தோடு 3வது கர்த்தம், 7ஆம் கர்த்தம், 40ஆம் கர்த்தம் என்றெல்லாம் குறிக்கப்படுவது குறித்து அவர்கள் பரிகசிக்கிறார்கள். எனவே இது சம்பந்தமான விளக்கத்தை தருவோம். யாசீன் ஓதுறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நாம் உலகத்தில் வாழ்கின்ற மெஜாரிட்டி முஸ்லிம்கள் கரெக்டா இருக்கிறோம். இதை புரியாதான் சில பேர் குர்ஆன் படிக்காதனால அது இல்லை இது இல்லைங்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் இது. இறந்து போறவங்களுக்கு யாசீன் ஓதுறோமே நாம உருவாக்குறதா? நபியே ஸல்லல்லாஹு அலைஹி செய்ய சொன்னதுங்க. இதை புரிஞ்சுக்கிறீங்க. நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எதை செய்ய சொன்னார்களோ அதை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எவ்வளவு யாசீன் அலா மௌதாக்கும், உங்களில் மரணித்தவர்களுக்கு யாசீன் சூராவை ஓதுங்கள். அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு, அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனாலதான் யாசீன் ஓதுறோம். நேரடியா நபியே ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மௌதா போனவங்க யாசீன் ஓதுங்க அப்படிங்கிறாங்க. இந்த கூட்டமும் யாசீன் ஓதாதீங்கிறாங்க. நம்ம யாருமே பின்பற்றது? நபியே ஸல்லல்லாஹு அலைஹி பின்பற்றதா, இந்த வழிகட்ட கூட்டத்தை பின்பற்றதா? யாரும் பின்பற்ற குர்ஆன்ல சொன்னா நபியே ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க பின்பற்றினா நல்லா சொன்னா, அத்தியோ ரசூல் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு வழிபட்டு நடங்கன்னு சொல்றாங்க. அப்ப இந்த வழிகட்ட கூட்டத்தை எல்லாம் பின்பற்றினா நல்லா குர்ஆன் சொன்னாங்க. யாரை பின்பற்றினா மறுமையில் வெற்றி கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள பின்பற்றினாதான் மறுமையில் சொர்க்கம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றது நம்ம கடமை. அவங்க சொல்லிட்டாங்க மௌத்தா போனவங்களுக்கு யாசின் சூராவை நீங்க ஓத வேண்டும். இந்த ஹதீஸ்ல ஒரு சத்தம் அந்த ஒரு பாகம் இருந்துச்சுன்னா அப்போ அவர் அபூ உஸ்மான் வருகிறார், அவர் மஜ்ஹூல் அறியப்படாதவர் அப்படி சத்தம் பேசுறாங்க. ஏன்னா அப்படி இப்படி வச்சுதான் சில பேர் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. பலவீனமான ஹதீஸ். இதுல அறிவிப்பாளர்கள ஒரு ஆளு அபூ உஸ்மானு அவர் மஜ்ஹூல் அப்படின்னாங்க. ஒண்ணும் இல்லை, ஷார்ட்டா கேட்டோம் மஜ்ஹூல் நீங்க மஜ்ஹூல் எத்தனை வகை அந்த வகையை சொல்லுங்கன்றோம். அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சாரு. ஏன்னா என்ன வகைன்றது மஜ்ஹூல்ல 2 வகை இருக்குங்க. அதை அவர் சொல்லல. மஜ்ஹூல் ஐன் மஜ்ஹூல் ஹால் இருக்குது. அது கிடையாது. சும்மா அந்த எழுதி பார்த்துட்டு வரதானே மஜ்ஹூல் ஏதாவது கிதாபு எழுதிருக்கும். அது மஜ்ஹூல் அப்படிங்கிறது. சரி, மஜ்ஹூல்ல எந்த வகை மஜ்ஹூல் இது? மஜ்ஹூல் ஐனா மஜ்ஹூல் ஹாலா? நான் அப்படி பேரும் சொல்லி கொடுக்கல. அவங்க எந்த அளவுக்கு இருக்கிறாலும் பார்க்கறதுக்கு எத்தனை வகைன்னு மட்டும் தான் கேட்டேன். அவங்க சொல்லவே கிடையாது. அவங்களுடைய தரம் அந்த அளவுக்கு தான் இருக்கு. நீங்க புரிஞ்சுக்கலாம். அடுத்து மஜ்ஹூல் ஒப்புக்கொள்ள அடுத்த வாதம் பாருங்க. இது 1 மணி நேரம் போச்சா மஜ்ஹூல் சொன்னது 10 மணி நேரம் போச்சு. எந்த மஜ்ஹூல் சொல்ல தெரியல உங்களுக்கு. அதுல அடுப்பட்டு போச்சு. அடுத்து இன்னொரு வாதத்தை நாங்க வச்சோம். மஜ்ஹூல் நீங்க இல்ல மஜ்ஹூல்னா அறியப்படாதவன்னு அர்த்தம். அறியப்படாதவர் வந்தா அந்த ஹதீஸ் லைஃப் பலவீனம், அது அமல் செய்யக்கூடாதுன்னு உங்க வாதம். அப்படியே நீங்க நெஞ்சில கை கட்டுறீங்க கேட்டாங்க. நெஞ்சில கை கட்டாங்கல்ல, அந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசையில கபீசாங்கிற இடம் வர்றாரு. அவரு மஜ்ஹூலு யாருன்னு அறியப்படாதவரு கேட்டோம். மஜ்ஹூலு அறியப்படாதவரு ஹதீஸ் பலவீனம் யாசின் ஓதாதீங்கன்னு சொல்றீங்க. ஏன் மஜ்ஹூலா இருக்கிற கபீசா இருக்கிறாரு அந்த ஹதீஸை வச்சு நெஞ்சில கை கட்டுறீங்க? நெஞ்சில இருக்கிற கை கீழே போடுங்க, அப்புறம் மஜ்ஹூலை பத்தி பேசுங்க அப்படின்னு எழுத சொன்னாங்க. இப்போ விவாதம் சத்தம் இல்லை, ஏன் நெஞ்ச உள்ளது மாட்டிக்கிட்டால அதனால சொல்லணும். அது இப்போ கையை கட்டையா பேசுறீங்க. கையை கட்டா எங்களுக்கு நோக்கம் இல்லை, மஜ்ஹூல் தான் போயிட்டேன். உங்க மஜ்ஹூல் உணர்ந்தீங்க இல்ல, அங்க மஜ்ஹூல் தானே, ஏன் நெஞ்சில கேட்டீங்க? கடைசி வரைக்கும் போய் சொல்லலையில. இனிமே யாராவது உங்களுக்கு சொன்னாக்கா நெஞ்சில கை கீழே போட்டு மஜ்ஹூலை பத்தி பேசுறீங்க நீங்களாம். அதனால உள்ளுக்குமே முரண். இன்னொன்று ஒரு பெரிய தத்துவம் பேசினாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினருக்கான யாசின் ஓதினார்களா? இப்படி சொல்லுறதை ஏமாத்துறது. ஸல்லல்லாஹு இது செய்யலாம் என்றால் நபிகள் ஸல்லல்லாஹு செஞ்சிருப்பாங்களே, ஏன் அவர் செய்யல அப்படிங்கிறது. இப்படிதான் இந்த அப்பாவி இளைஞர்கள் ஏமாந்து போனது. அந்த பெரிய கேள்வி கேட்டதான் நினைச்சாங்க. அந்த வாதத்துல நாங்கள் கேள்வி கேட்டோம். சரி, இறந்து போனவங்களுக்கு தர்மம் செய்யலாமா? சதக்கா அது செய்யலாம். நோன்பு வைக்கலாமா? நோன்பு வைக்கலாம். ஹஜ்ஜி செஞ்சு ஹஜ்ஜி செஞ்சா நோன்பு வைக்கலாம். இப்ப நாங்க கேட்டோம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க குடும்பத்தில் இறந்து போனவங்களுக்கு யாருக்கு தர்மம் செஞ்சாங்க? ஆறாவது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்தினருக்கு யாருக்கு நோன்பு வச்சு நன்மை அனுப்பி வச்சாங்க? ஆறாவது நாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்தினருக்காக ஹஜ்ஜி செஞ்சு யாருக்கு நன்மை சேர்த்து வச்சாங்க சொல்லுங்க. இதெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலைங்க. அவங்க குடும்பத்தினருக்கு யாருக்கும் தர்மம் செஞ்சு அனுப்பல. அப்படி ஒரு இது கிடையாது. அப்ப தர்மம் மட்டும் செய்யலாம் ஒப்புக்கொள்றீங்க. இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாலும் செய்வோம் புரோவதற்கு மட்டும் வந்தீங்க. இதுக்கு மட்டும் ஏன் இப்படி பாத்தீங்க? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்காவது இறந்து போன நோன்பு வச்சாங்கன்னு ஆதாரம் இல்லையில. அப்படி என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க குடும்பத்தில் யாருக்காகவும் நோன்பு வைக்கல. ஆக இறந்து போனவங்க நோன்பு வைக்க கூடாதுன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லலையே, நோன்பு வைக்கிறாங்கிறாங்களே. அதே போல பாருங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்தினருக்காக வேண்டி இறந்து போன குடும்பத்தினருக்கு யாருக்கும் ஹஜ்ஜி செய்யப்பட. ஆகவே இறந்து போனவங்களை ஹஜ்ஜி செய்யக்கூடாது சொல்லட்டும் இந்த வஹாபிகள். இங்கெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாவிட்டாலும் ஒப்புக்கொள்வாங்க. உருவாகிற மட்டும் இந்த அப்பாவை எல்லாம் ஏமாத்த சலாசம் செஞ்சாங்களா? உண்மையா இருந்தாலும் செஞ்சிருப்பாங்கல்ல, அவங்களும் செய்யலையில. வேணாம் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த அப்பா இளைஞர்கள் கேள்வி கேட்க வேணாம். யார் எந்த அப்பா இளைஞர்கள் ஏமாந்து அங்கே போனாங்களோ அவங்க தரப்பு ஆணிசாக்கள் கேள்வி வைக்கணும். இறந்து போனவங்களுக்கு யாசின் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதல, அதனால நீ வேணாம் நீங்க சொன்னா நோன்பும் தான் வைக்கல, தர்மம் தான் செய்யல, ஹஜ்ஜும் தான் நிறைவேற்றல, அப்படி அதே உப்பு கட்டிக்கணும் இளைஞர்கள் கேட்கணும் ஆணிசாக்கிட்ட. அப்பதான் அவங்களுக்கு இதாகும். என்ன சொன்னாலும் சரி நீங்க ஒப்புக்கொள்ளாதீங்க. அப்பா இளைஞர்களே, உங்களுக்கு போதிக்கிற ஆணிசா கேட்ட கேள்வி வைங்க எதா இருந்தாலும். அப்ப இதுலையும் அவங்க வாதம் அடிபட்டு போச்சு. அதனாலதான் இப்ப வாதம் ஓட்டுறாங்க அந்த மாதிரி ஆகி போச்சு. ஏன்னா அப்படி அவங்க என்னமோ நினைச்சு பத்தி கூட அடிச்சு சும்மா வந்து நினைச்சாங்க. இப்படி கேள்வி வச்சாலும் முடிஞ்சு போச்சு. அதே போல பாரு. அப்ப நான் கேட்டோம், சரி மஜ்ஹூல்ங்கிறீங்களே, யார் சொன்னது? நபி இமாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக சரி, அங்கேயே நபி இமாம் சொல்றாங்க ஹாதல் ஹதீஸ் அபூ தாவூத் இருக்க, அபூ தாவூத் இமாம் அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று அங்கே தான் இருக்குது. என்னங்க எங்க இருக்கு நீங்க சொல்லி கிதாப காமிச்சீங்களோ அங்கே தானங்க அபூ தாவூத் இமாம் இந்த ஹதீஸ் சஹீஹ்னு சொல்லியிருக்காங்க.
மூடி எத்தனையோ ஆட்டமாக வச்சோம் வைங்க, அது முடிஞ்சு போச்சு. அதனாலங்க இப்போ நம்மளாம் ஒன்று நினைவு வைக்கணும், நமக்கு வழிகாட்டி நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாலும் பாருங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க மூத்தா போனவங்களுக்கு யாசினா ஓதுங்கன்னு, நம்ம ஓதிட வேண்டியதான். இது மட்டும் இல்ல, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னாங்க, குர்ஆன வஅமில பிஹி, ஒருவர் குர்ஆனை ஓதுறாரு, அதன் பிரகாரம் நடக்கிறாரு, அவருடைய தாய்க்கும் தந்தைக்கும் கிரீடம் அணிவிக்கப்படுகிறது. அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அபூதாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்கல்ல, தாய் தந்தைனா எல்லாருக்கும் தானே தாய் தந்தை இருக்கிறாங்க. ஆனா எந்த பிள்ளை குர்ஆனை ஓதுகிறதோ அந்த பிள்ளையின் தாய்க்கு தந்தைக்கு தான் கிரீடம், மற்ற தாய்க்கு தந்தைக்கு இல்ல. என்ன புரியுது? பிள்ளை ஓதுது குர்ஆனை, அந்த நன்மை தாய்க்கு தந்தைக்கு போய் சேருது. இல்லைன்னா கிரீடம் எப்படி வந்துச்சு? குழந்தை ஓதுது, நன்மை போய் சேரல, கிரீடம் எப்படி வரும்? நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்றாங்கல்ல. அது மட்டுமா, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு மையத்தை அடக்கம் செஞ்சுட்டாக்கா தலமாட்டு பக்கம் வாங்க, அரும்பு சூறா ஓதுங்க, இப்போ கால்மாட்டு பக்கம் வாங்க, பக்கரா சூறாவுடைய கடைசியை ஓதுங்க. மையக்கீரை பதிவு செய்யப்பட்டிருக்கு, தபுரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி மையத்துக்காக ஓத வேண்டும்ங்கிறது நிறைய அதிகம் இருக்குது. அதனால மையத்துக்கு நம்ம ஓதணும். எனவே நாம் ஸல்லல்லாஹு சொல்லி தந்தது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வோம். இன்னொன்னு, யார் இதை மறுக்கிறார்களோ அவருடைய பெற்றோர்களுக்கு தான் இந்த இழப்பு. யார் மறுக்கிறாங்களோ அவங்களுக்கு இழப்பு தான், அவங்க வாப்பா அம்மாவுக்கும் இழப்பு தான். ஏன்னா நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கபரில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. நம்முடைய மகனோ, நம்முடைய அம்மாவோ, வாப்பாவோ, சகோதரோ ஏதாவது அனுப்பி வைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏக்கத்திலே இருப்பாங்க. நம்ம ஏதாவது நன்மை செஞ்சா அவங்க இந்த உலகத்திலே இருப்பவர்கள் ஒட்டுமொத்த சேர்ந்து கிடைத்தா கூட அவ்வளவு மகிழ்ச்சி வராதான். நம்ம அனுப்பி வைப்போம்ல, அவ்வளவு சந்தோஷப்படுவாங்களாம். பக்கத்தில் இருக்கிற கபூர்ல உள்ளவங்களாம் ஏங்குவாங்களாம், இந்த மாதிரி நமக்கு வந்து சேரலையா அப்படின்னு. இப்ப நம்மெல்லாம் உஷாரா இருக்கிறோம், அல்ல அவங்க நல்ல நசீபை தந்துட்டான். நம்முடைய பெற்றோர்கள் தாய் தந்தையரும் கொடுத்து வைத்தவர்கள். ஏன் அழகான பிள்ளைகள் நம்ம உருவாக்கிட்டாங்க பாருங்க சுன்னத் ஜமாத்துல. அதை நம்ம ஓதுறோம், நமக்கும் பலன், நம்ம ஈண்டெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் பலன் போய்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம செய்யறதுனால நம்ம பிள்ளைகளும் அவங்க செஞ்சுருவாங்க, அது நமக்கு கயிறு. அதனால மிகப்பெரிய நசீபை தந்திருக்கிறான். இதை யார் மறுக்கிறார்களோ அவர்களுக்கு இழப்பு, அவருடைய தாய் தந்தை இழப்பு. ஆனா அவங்க தாய் தந்தை சுன்னத் ஜமாத்துல இருந்தா பிள்ளைகள் மூலமா இதுவும் கிடைக்காவிட்டா கூட நம்ம ஓதுறது போய் சேர்ந்துட்டு இருக்கோம். அது ஒண்ணு இருக்குது. சுன்னத் ஜமாத்து அவங்க பிள்ளை தான் வஹாபியா போயிட்டாங்க வைங்க, சுன்னத் ஜமாத்தா இருக்கிற தாய்க்கு தந்தைக்கு பிள்ளை மூலமா கிடைக்காது, நம்ம மூலமா கிடைக்கும். ஏன் நம்ம எந்த இடத்துல துவா செஞ்சாலும் இந்த அர்வாய் ஜமீஅல் முஃமினீன வல் முஃமினாத் அப்படிதான் ஓதுறோம். இறைவன் நாங்கள் ஓதுனதை உலகத்தில் எல்லா மூமின்கள், ஆண்கள், பெண்கள், எல்லா ஆத்மாக்களுக்கும் சேர்த்துக்கிறோம். அதை போய் சேர்ந்துடும் கனெக்ஷன். ஆனா யார் மறுக்கிறாங்களோ அவங்களும் கிடைக்காது, மொத்தப்பெல்லாம் கிடைக்காது. அல்ல அவங்க சேர விட மாட்டாங்க. இல்லைன்னு மறுத்தியா பாதிப்பு கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக நாம் இறந்தவரை, அதாவது மையத்தை அடக்கம் செய்த பின்பு தல்கீன் ஓதுகிறோம். இதனை அவர்கள் எதிர்க்கின்றார்கள். அதே விதத்தில் அங்கு அடக்கப்பட்டவர் நல்லடியாராக இருந்தால் நம்க நவமத்தில் அருஸ் என்கின்ற அந்த சொல்லின் மூலமாக மணமகன் போல் தூங்கு என்று கியாமத் வரையும் அவர்கள் தூங்கி விடுவார்களாம். ஆகவே இந்த மையத்திற்கு நாங்கள் பேசுவது மற்றும் நாம் செய்கின்ற நடவடிக்கைகள், அதாவது யாசின் ஓதுவது போன்ற பல்வேறு விடயங்கள், அதை அவர்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குமா? இது பற்றி இஸ்லாமிய சரியத்தில் அதாவது தங்கள் கருத்தை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நல்லடியார்கள் மலக்குமார்களுடைய சொல்லினால நீங்க நம் கணவமத்தில் அருள் மணமகன் தூங்குற மாதிரி தூங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நல்லடியார்கள் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நம்ம சொல்றதெல்லாம் ஒரு காலையில் கேட்குமா அப்படி கேள்வி வச்சிருக்கிறாங்க. இப்படி கேள்வி கேட்கணும் என்ன சொல்றாங்க, அப்ப நல்லடியார்கள் தூங்கிடுவாங்க, கேட்க மாட்டாங்க. அப்போ தீயாடியார்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்றாங்களா? அப்படிதான் ஆகும். நல்லடியார் தீர கேட்க முடியாது, ஆனா கெட்டடியார்கள் தான் கேட்பாங்க. அப்ப யாரும் அவங்க உயர்த்துறாங்க, யாரும் தாழ்த்துறாங்க பார்த்துக்கோங்க. நல்லடியார்களெல்லாம் தாழ்த்திட்டு கெட்டடியாரும் உயர்த்துறாங்க. கெட்டடியார்களால் தான் கேட்க முடியும். ஏன் அவங்க தூங்காம இருப்பாங்க? ஏங்க உண்மையிலே தூங்குறதா இருந்தா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களுக்கு சலாம் சொல்ல எப்படி சொல்லியிருப்பாங்க? நம்ம வீட்டுக்குள்ள போறோம், நம்ம வீட்டுக்குள்ள யாரா ஒரு ஆளு தூங்கிட்டு இருக்கிறாரு, கிட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி யாரா சொன்னீங்களா? தூங்குறவங்க யாரா சலாம் சொல்லிருக்கீங்களா? இல்ல இல்ல. அப்ப அவங்க கபூர்ல இருக்கக்கூடிய தூங்கிட்டு இருந்தா அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க அப்படியே நாம் ஸல்லல்லாஹு சொல்லி தந்திருப்பாங்க. ஒண்ணா அடுத்து பாருங்க, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க கபரில். யுஸல்லி காயிமன் ஃபீ கபரிஹி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் கபரில்
அதெல்லாம் இருக்குதுல்ல. அதே போல பாருங்க, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு தோழர் வர்றாங்க. யாரை சொல்லலாம், ஒரு இடத்துல ஒரு கூடான அடித்தேன், அந்த இடம் கபர் இருக்கிற இடம். ஆனா கூடான அடிக்கும் போது கபர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. கூடான அடிக்கிறேன், அங்க நான் தங்குறேன். குர்ஆன் ஓதுகின்ற சத்தம் கேட்கிறது கபருக்குள்ளே இருந்து. அப்பதான் கபருன்னு புரியுது. தபாரக்கல்லதி பைத்துல் முல்க் அப்படின்ற ஆரம்பிக்கிறதுங்க 29 ஆரம்பம் சூரத்துல் முல்க். அது ஆரம்பத்திலே இருந்து கடைசி வரைக்கும் கபருக்குள்ளே ஓதுவதை காதுகளால் கேட்டேன் என்று அந்த சஹாபியை நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடுறாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இயல் மானிஆ அல் இந்தியா, அருமை தோழரே, கபருக்குள்ளே இருப்பவர் இதை ஓதுறார். ஏன் தெரியுமா? அந்த சூரா, அந்த அத்தியாயம் நரக வேதனையிலிருந்து தடுத்து விடும், ஈடேற்றத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்ததுதான் சூரத்துல் முல்க் என்று நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. திருமீதியில பதிவு செய்யப்பட்டது. அதனாலதான் இறந்து போனவங்களுக்கு யாசின் சூரா ஓதும் பொழுது இந்த தபாரக்கல்லதி பைத்துல் முல்க் ஓதுறோம்னா காரணம் அதனாலதான். ஏன்னா கபருக்குள்ளே இருப்பவரை ஓதும்போது அவ்வளவு பெரிய சிறப்பு, ஈடேற்றத்தை கொடுக்கிறது, வேதனையிலிருந்து தடுத்து விடுகிறது. அதனாலதான் இறந்து போனவங்களுக்கு இந்த முல்க ஓதுறோம், சூரத்துல் முல்க. இப்ப நான் கேட்கிறேன், நல்லடியாரெல்லாம் தூங்கிட்டு இருந்தா இந்த நல்லடியார் எப்படி புறம் ஓதிட்டு இருக்காரு? தூங்கிட்டு தான் இருக்கானே. ஏன் சாதாரணமா நீங்க பாருங்க எவ்வளவோ அதிகத்தில் இருக்குது. சரி, அதே போல பாருங்க, நபி நம்ம ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு கட்டத்தில் அம்ர் இப்னு ஹஸம் ரலியல்லாஹு அன்ஹு சாஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுல? கபரில். நபி நம்ம ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யா அம்ரே லா தூதி சாஹிப ஹாதல் கபரி, இந்த கபருக்குள்ளே இருப்பவருக்கு நோயினை கொடுக்காதீங்க. இது அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. கபருக்குள்ளே இருப்ப நோயினை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கபருக்குள்ளே இருப்பவரை மேல நடக்கிறத பார்த்துட்டு இருக்கிறான்னு தெரியுது. ஏன்னா நீ கபரை சாயாதீங்க அப்படிங்கல, அப்படி சொன்னா பிரச்சனை இல்லை. உள்ளே இருப்பவருக்கு வேதனை கொடுக்காதீங்க. அப்ப உள்ளே இருக்கிறவர் மேல இருக்கிற பாக்குறாரு, அவருடைய கபரில் சாஞ்சிருக்கிற பாக்குறாரு, அவர் உள்ள வேதனைப்படுது, இந்த வேதனை கொடுக்காதீங்கன்னு அப்படியே நம்ம சொல்லலாம் சொல்றாங்க. மேல என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்னு வச்சுக்கிறோங்க கபருக்குள்ளே இருப்பவருக்கு. அப்படி இருந்தா இங்க ஒரு சாய்ந்து இருக்கிறான்னு தெரியாது, அவர் உள்ளமும் வேதனைப்பட தெரிஞ்சாதான் உள்ள வேதனைப்படு, வேதனைப்படாது. நபிநாசெல்லாம் சொல்லிட்டு தேவையில்லை, வேதனை கொடுக்காதீங்க. இப்படி என்ன நடக்குது? மேலே நடப்பவற்றை உள்ளுக்கு இருப்பவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார், அதே போல கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் தெளிவா தெரியுது. இப்ப அதனால இவங்க தூங்கிட்டு இருக்காங்கிறது அல்ல. தூங்கிட்டு இருந்தாங்க எப்படி பாப்பாரு பரமா வரணும், உள்ள இருக்க வேதனை கொடுக்காதீங்கன்னு சவால் சொல்லிட்டாங்கல்ல. அவர் தூங்கிட்டே இருந்தா மேல நடக்க தெரியாது, உள்ள வேதனைப்படவே செய்யாத, வேதனை கொடுக்காதீங்கன்னு அப்படியே நம்ம சொல்லலாம் சொன்னது என்ன அர்த்தம் இருக்கு? அதே போல இன்னொரு அர்த்தம் சொல்றேன் பாருங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா நபி நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துக்கு போறாங்க, சாதாரணமா போறாங்க. இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்படுது, அப்போ ஜியாரத்துக்கு போறாங்க, சாதாரணமா போறாங்க. மற்றவங்க கேட்கறாங்க, நீ இப்படி போறீங்களேன்னு. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இன்னமா ஹுவ ஜௌஜி வாபி, அங்க யாரு இருக்கிறது? என்ன மனமுடித்த கணவர் இருக்கிறாங்க, என்னை ஈண்டெடுத்த தந்தையார் இருக்கிறாங்க, அதனால அப்படி போயிட்டு வரேன். அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்படுறாங்க. பலம்மா துஃபின உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அங்கே நல்லடக்கம் செய்யப்படுறதுக்கு பின்னால வல்லாஹி அல்லாஹ்வை சத்தியமா சொல்றேன், மா தகல்துஹு இல்லா வ அன மஷ்தூதத்துன் அலைய சியாபி, என்னோட ஆடைகளை எல்லாம் நன்றாக அணிந்துக்கிட்டு தான் நான் போவேன். ஏன் தெரியுமா? அங்கதான் நமக்கு பாயிண்ட். ஏன் தெரியுமா? ஐயா அவன் உமர், அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெட்கப்பட்டு அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டார்கள். உள்ளே இருக்கவருக்கு வெட்கப்பட்டு ஆடையை அணிஞ்சிட்டு போறேன்டா, உள்ளே இருக்கவர்கள் பார்க்கறாங்க இருக்கும். உள்ளே இருக்கவர்கள் துணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னாக்க எப்போ கூட யாரும் போயிட்டு வராம அவர் வெக்கத்தினாலதான் அப்புறம் ஆடை அணிஞ்சு போறேன்னு எப்படி சொல்றாங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா. அதனால உள்ளே இருப்பவர் பார்க்கிறாங்கிறத அப்பட அடி தெரிவிக்குது. உள்ளே இருக்க துணிக்கிட்டு சொன்னாக்கா இந்த வாசகத்தை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ல தேவையில்லை. அதே போல நன்றாக ஆடைகளை மறைத்து கொண்டுதான் செல்லுங்கிறது தேவையில்லை. உள்ளுக்கு ஒன்றும் தெரியாது, துணியில் இருக்கிறாரு. அதனால இவருடைய கொள்கை அர்த்தம் போயிடுச்சு. ஏன் நபி நாம் ஸல்லல்லாஹு சொன்னது, கபரில் இருப்பவர்கள் தூங்குகிறார்கள், கபரில் இருப்பவர்கள் குர்ஆன் ஓதுகிறார்கள். ஆனால் வித்தியாசம் இருக்கு. நம்ம தொழிலுக்கு அவங்க தொழில் வித்தியாசம் இருக்கு. நம்மளாம் இப்ப இபாதத் செய்ய கடமைனால தொழுகிறோம், அவங்க அப்படி இல்லை. அந்த தொழுது பேரின்பத்தை கண்டாங்கல்ல, அந்த பேரின்பத்தை கபரிலும் அடைய வேண்டும் என்று அல்லாஹ் வந்து கேட்டுக்கொள்வார். இறைவனை இங்க தொழுகிற வாய்ப்பு எனக்குதா, ஏன்னா அவ்வளவு பெரிய இன்பத்தை இந்த உலகத்தை அடைஞ்சிருக்காங்க, அங்கே அதை கேட்டுக்கொள்வாங்க, அல்லாஹ் கொடுப்பான். அதே போல அங்க குர்ஆன் ஓதுறாங்கன்னா நாம் செய்யற வணக்கத்தை அடிப்படையில் அல்ல, நம்மளாம் அதோட கட்டாயம் தான் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த கபரில் இருக்கிறவர்கள் இந்த உலகத்திற்கு குர்ஆனை ஓதி ஓதி இன்பம் அடைந்தவர்கள் அந்த கபரிலும் இறைவனை இந்த வாய்ப்பை தாயும் பெற்று அங்க ஓதுறாங்க. அது ரெண்டும் வித்தியாசம் இருக்குது. குர்ஆன் ஓதுறாங்க, தொழுகிறாங்க, அதே போல பார்க்கறாங்க, இதெல்லாம் என்ன வழங்குதுங்க? அவங்க தூங்கிட்டு இல்லை, அர்த்தம் இல்லை, அர்த்தம் தெரியுதா இல்லை? அப்படியே என்ன நம்ம யோசிச்சு பார்க்கணும். தூங்குறதா அர்த்தம் இல்லை, ரைட்டு. அப்ப நபி நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லை, மணக்குமாரெல்லாம் சொல்லுவாங்க மணமகன் தூங்குற மாதிரி இருக்கும். அப்ப என்னதான் அர்த்தம் அப்படின்னு கேட்கலாம்.
இறைப்பாரு, சுகம் பெறு அப்படிங்கிறதுதான். ஒரு சந்தோஷமா இரு, மணமகன் வார்த்தை தான் வருது, ரெஸ்ட் எடுக்கிறது. அங்க பாருங்க, அதுலயும் கூட அந்த மலக்குமார்கள்லாம் நாம் பதில் சொல்லிட்டீங்க, நாம் இன்ப தூங்க அப்படிங்கிற அங்க கூட நபிகள் ஸல்லல்லாஹு ஒப்பீடு தர்றாங்க. தூங்கு நௌமத்தில் அரூஸ், மணமகன் தூங்குவது போல் தூங்கு. எவ்வளவு ஒப்பீடு. இப்ப நம்ம எல்லாம் பார்க்கலாம், ஒரு ஆள் கல்யாணம் முடிச்சாங்க, புது மாப்பிள்ளை, அவர் மணவரைக்குள்ள போனாரு, தூங்க ஆரம்பிச்சாரு. தூங்கிட்டே இருப்பாரா, கொஞ்ச நேரம் நின்று முடிச்சிருவாரா? நீங்களே சொல்லுங்க. மணமகன் மணவருக்கு போய் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்து எழுந்திருப்பாரா? அவர் தூங்கிட்டே இருப்பாரா? அவர் தூங்கிட்டே இருக்கிறாங்க, என் கல்யாணம் முடிச்சாரு தேவையில்லையே. அப்ப மணமகன் அப்படின்னு சொன்னதே என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரம் இணைப்பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, அப்படிதான் நல்ல டேட்டும் அப்படிதான். ஏன் நம்ம எல்லாம் குளிப்பாட்டி கஷ்டப்பட்டு கொண்டு போய்க்கிறோம் பாருங்க. அப்ப அதையெல்லாம் ஒரு சிரமமா நினைச்சு ஒரு சிரமப்பட்டு வந்திருக்கீங்க, ஓய்வு எடுங்க, ரெஸ்ட் எடுங்க. வெளியூர்ல இருந்து வர்றாங்க நம்ம வீட்டுக்கு, நம்ம என்ன செய்வோம்? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சொல்லப்பட்ட வார்த்தை அது. பொதுவா தூங்குறதால ஒப்பிட தேவை, தூங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் மனமன் தூங்க? இதுவெல்லாம் தெளிவா இருக்குது. அப்ப இதெல்லாம் ஏன் தெரியலன்னா காரணம் இல்லை. சொல்றத அப்படியே நம்புறது. சொல்றத எந்த நோக்கம் சொல்லப்படுது? மணமகன் தூங்குவது போன்று அப்படின்னா எந்த நோக்கத்தால் பார்க்கணும்? சொல்ற அப்படியே நம்ப கூடாது. வீடுகளை பார்க்கலாம், வீடுகள் வந்திருப்பாங்க, அந்த வீட்டுல ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு மாமா தான் வந்திருக்கிறாங்க. சாப்பாட்டு நேரம், சாப்பாடு கூப்பிடுமா மாமாவை அப்படின்னு வாப்பாக்காரர் சொன்னாரு. அந்த பிள்ளை போய் மாமா சாப்பிடவா அப்படின்னு. உடனே வாப்பாக்காரர் சொன்னாரு, மாமாவை மரியாதையை கூப்பிடு அப்படின்னு. பிள்ளை சொல்லுது, மாமா மரியாதை சாப்பிடுவா அப்படின்னு. அது சொல்றது அப்படியே பேசு. ஆனா எதுக்காக சொன்னாங்கிறது இல்லை. அந்த மாதிரி மணமகன் ஒழுங்கு கொண்டு அப்படியே நம்பலாமா? எதுக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி புரியாது. தூங்குறான்னு சொன்னா பல ஹதீஸ்கள் மறுக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அடுத்த கேள்வியாக, எமது புல்மோட்டை கிராமத்தில் ஒரு பள்ளிவாசலில் கடுமையான மழை பொழிகின்ற நேரத்தில் பாங்கோசை கேட்கின்றது. அந்த பாங்கோசையில் ஹையாலுல் ஃபலாஹ் என்று சொல்லப்படுகின்ற இடத்தை தவிர்த்து சல்லு புயூத்திக்கும் என்ற வசனம் பாவிக்கப்படுகின்றது. இது கடும் மழைக்காலத்தில் ஏற்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி. இது சம்பந்தமாக இஸ்லாமிய விளக்கத்தை எதிர்பார்க்கின்றோம். மழைக்காலங்களில் பாங்கு சொல்லும் பொழுது ஹையா அலா ஸலான்னு சொல்லாமலேவா சொல்லிக்கூடா? ஹையா அலா ஸலா வரைக்கும் சொல்லிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் காலத்துல தெரியாம மாதிரி இதுக்கும் தெரியாது ஆகிப்போச்சு. ஏன்னா ஹையா அலா ஸலான்னா தொழில் பக்கம் வாங்க அப்படி அர்த்தம். ஹையா அலா ஸலான்னு சொன்னா வெற்றியின் பக்கம் வாங்க. கூப்பிட்டாச்சா சல்லுப்பி பேசி வீட்டில் சொல்லுங்க, வீட்டில் சொல்லுங்க. என்னென்ன தொழிலுக்கு வாங்கன்னு சொல்லிவிட்டு வீட்டில் சொல்லுங்கண்டா விருந்துன்னா வாருங்கள், உங்க வீட்டிலே சாப்பிட்டு கொள்ளுங்க. என்ன இது பொருத்தமே இல்லையில? இப்படிதான். அப்படி இதெல்லாம் பொருளுங்க. நீங்க அர்த்தமே தெரியாது உங்களுக்கு. குர்ஆன் ஹதீஸ்ல அர்த்தம் தெரியாதுன்னு நான் சொல்லிட்டு வந்தேன். இப்போ சும்மா தான் சொல்ல நினைச்சிருப்பீங்க. இப்போ இதுன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க விளக்கமே இல்லைங்க. அதனாலதான். ஆனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மழை கடுமையா இருந்த காலங்கள்ல ஜம்மு சேர்த்து தொழுந்துருக்கிறாங்க. ஏன்னா அந்த காலம் வேற, நம்ம காலம் வேற. அந்த காலத்துல வீடு தொழுவில இருக்கும், இரவு நேரமாக இருந்தாக்கா கடுமையான இருட்டா இருக்கும். இப்ப நமக்கெல்லாம் மின்விளக்கு வசதி இருக்கு. அந்த காலத்துல நமக்கு இருட்டு தான். மழை பெய்து விட்டால் இன்னும் கடி இருக்கு. இப்ப பகல்ல மழை பெய்து வச்சுக்கிறோமே நம்ம ஊர்ல, பகல்ல மழை பெய்யுது, சாதா டேத்துல வெளிச்சம் இருக்கு. மழை பெய்ஞ்சாக்க எல்லாம் இருட்டாது, வெளிச்சமா வாங்குது. இதையே இந்த கற்பனை பண்ணி இருட்டுல ஏற்கனவே இருள் இருக்குது, மழை பெய்ஞ்சா இன்னும் இருக்கணும். பகல் பார்த்தோம் அது சேர்த்து வரும். அப்போ வரவே முடியாது. விஷஜந்துகள் இருக்கும். அப்போலாம் பாலைவன பந்தி, நம்ம வசதியெல்லாம் இல்லை. அப்போ நம்ம இரவு நடந்து வரும் பொழுது பல இடையூறுகள் ஏற்படலாம். அதனால பல நாள் தொழுது வீணாயிடலாம். அதனால இப்படி ஒரு சலுகையை வழங்கினார்கள். அப்படி சலுகை வழங்கினாலும் கூட பள்ளிவாசல் தொழுகையும் நடந்தது. அங்கதான் பார்க்கணும். மகரிப் இஷாவை சேர்த்து தொழுதாங்க. அவங்க தொழுகை நடத்தினாலும் அந்த இஷாவுக்கு தொழுகையும் நடந்தது பள்ளிவாசல்ல. ஏன்னா ஒரு மகரிப் வராமல் இருப்பாரு, பள்ளிவாசல் வந்து இஷா தொழில் நினைப்பாரு, அவர்களும் கூட்டி போட்டு தொழில் இல்லை அப்படின்றாங்க. என்ன வருது? அதனால இப்படித்தான் நடந்தது. அப்ப அந்த பிரச்சனை வேற. ஆனா இங்க நீங்க வீட்டை தொழிலுங்க வராதீங்கன்னு சொல்லிட்டு அது வாங்கன்னு சொல்லிவிட்டு வராதீங்கிறது ஒண்ணு முன்னுக்கு பின் முரணாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத மாற்றுறது. அடுத்த கேள்வியாக வஹாபிச வரலாற்றினுடைய பழைய கேள்விதான். தொழுகைக்கு பின்னால் கூட்டுதுவா ஓதுகின்ற ஒரு வழமை, அது சுன்னத் வல் ஜமாத் அக்கீதாவிலே உள்ளவர்களுக்கு உரித்தானதாகும். அதனை எதிர்ப்போர்
அதன் கருத்துக்கள் கட்டாயம் தேவைப்படுகின்றது. இது சம்பந்தமான விளக்கங்கள். அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க, இல்லாத ஊருக்கு வழிகாட்டாலாம் வந்தேன். இதை செய்யறது வஹாபிகள். இன்னொன்னு செய்வாங்க, இல்லாத ஊருக்கு வழியை சொல்லி அனுப்புவாங்க. அங்கதான் இப்படி ரெண்டுமே அவங்ககிட்ட தான் இருக்கும். கூட்டு துவா அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைங்க. அங்கதான் பாயிண்ட். கூட்டு துவாங்கிற சொல்லே கிடையாது. இப்ப கூட்டு துவாக்கு ஆதாரம் என்ன கேட்பாங்க, கூட்டு துவாக்கு அரபியில் என்ன அதை சொல்ல நான் தான் தரேன் அப்படிங்கிற. ஏன்னா ஒரு சொல்ல சொன்னதானே அதுக்கு ஆதாரம் இருக்கிறான்னு குரான்ல பார்க்க முடியும், ஹதீஸ்ல பார்க்க முடியும். இதுவரைக்கும் கூட்டுதுவா கூடாது கூட்டுதுவாக்கு அரபியில் என்னப்பா சொல்லப்பாங்க யாரும் சொல்லல இன்னைக்கு இது வரைக்கும். இப்ப இல்லை வளர்ந்துட அவர்களால் உருவாக்கின வார்த்தை கூட்டுதுவாங்கிறது அவர்கள் உருவாக்கின வார்த்தை தான். இப்ப அவங்க என்ன கூட்டுதுவான்னு பேர் வைக்கிறாங்க. ஒரு ஆள் துவா செய்யறாரு, இன்னொரு ஆமீன் சொல்றாரு, இதுதாங்க கூட்டுதுவா. இப்படி பேர் வச்சது யாரு? ஒரு ஆள் துவா செஞ்சா இன்னொரு ஆமீன் சொன்னா அதுக்கு பேர் கூட்டுதுவா. ஒன்னு அதான் பேர் வச்சிருக்கானே, அது நபிதான் சலாதனும் பேர் வச்சிருக்கானே. யாரும் பேர் வைக்காம நீங்க என்ன பேர் வச்சீங்க? இல்லாத ஒண்ணுக்கு ஒரு பேர் உண்டாக்குறது, அதுக்கு ஆதாரம் மட்டும் கேட்கறது. அப்ப இவங்க விதத்துவதான் ஆயிட்டாங்க. சரிங்க, இப்ப நம்மகிட்ட இப்ப முன்னாடியெல்லாம் என்ன செய்வாங்க சொன்னா, தொழுகை முடிந்தவுடன் நபிகள் நாம் சர்வதாசனம் ஒரு துவா கேட்டு சஹாபாக்கள் மக்கள் ஆமீன் என்றார்களா, அது ஆதாரத்தாங்க நாங்கள் செய்வோம். அவங்க கூட்டுதான் இது பேர் வச்சுக்கிட்டு இப்படி நடைபெற்றதா ஆதாரனாங்க அப்படிங்கிறது இன்னும் பாரதூரமான கேள்வியை கேட்க நினைக்கிறது. இந்த கேள்வி அவங்ககிட்ட வந்ததுக்கு நான் ஏற்கனவே சொன்ன காரணம் என்ன, அரபி மொழியில் அர்த்தம் தெரியாதுன்னு அர்த்தம். ஏன் ஆமீனுக்கு அர்த்தம் தெரியாது. ஆமீன் அனைத்து அர்த்தம் இறைவனை இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக அர்த்தம். ஏன் அல்லாஹ் கேட்கக்கூடாதா? அல்லாஹ் கேட்கிறாரு. இமாம் துவா கேட்கிறார், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன். இறைவனே இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நல்ல வாழ்க்கையை தா அப்படி இமாம் கேட்கிறாங்க. யார்கிட்ட? அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. மாமூம் ஆமீன் யா அல்லாஹ் இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக. இவர் யார்கிட்ட கேட்கிறாரு? அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு. ஏங்க அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு எனக்கு ஆதாரம் உங்களுக்கு? வழிமாட்ட கேட்காதீங்க, அல்லாஹ்ட்ட தான் கேளுங்க. நீங்க இப்ப அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், என்ன ஆதாரம் நீங்க? அல்லாஹ்ட்ட கேட்கறது என்ன ஆதாரம்? ஏன்னா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டது, ஒரு துவா செஞ்சு இன்னொரு ஆமீன் சொன்னா இது ஒரு சடங்கு, இது ஒரு சடங்கு, இந்த சடங்குக்கு என்ன ஆதாரம் அப்படி அவங்க வச்சுக்கிட்டேதான். ரெண்டு பேரும் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. இமாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறார், மாமூம் அல்லாஹ்ட்ட கேட்கிறார். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னட்ட கேளுங்க நான் தரேங்கறான். ரெண்டு பேரும் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. என்ன ஆதாரம் கேட்கிறீங்க அல்லாஹ்ட்ட கேட்கிறதுக்கு? இன்னும் சொல்ல போனா தொழுத உடனே கேட்டா அந்த துவா அங்கீகரிக்கப்படும் நம்ம சல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க. இஸ்தாஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான், தொழுகை போனேட்ட கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி தர்றான். தொழுதவன அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், ரெண்டு பேரும் அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. ஏன் ஆதாரம் கேட்கிறீங்க? இப்போ இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லி தர்றேன். நான் இப்ப வஹாபிகள் தான் நமக்கு ஆதாரம் தரணும். ஏன்னு தெரியுமா? ஒரு ஆள் தொழுகை முடிச்சு விட்டாரு, அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, யா அல்லாஹ் இந்த சகோதரருக்கு நல்ல உடல் சுகத்தை தருவாயாக அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு. கேட்கலாமா? வஹாபி சொல்றாரு, கேட்கலாம். சரி, ஒரு ஆள் தொழுகை முடிச்சு விட்டாரு, இறைவனே அந்த சகோதரருக்கு நிறைய செல்வத்தை கொடுப்பாயாக. கேட்கலாமா? கேட்கலாம். அந்த மாதிரிதான் இறைவனை அந்த சகோதரி பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக அப்படி கேட்கிறாரு. இது கூடாது ஆதாரம் தாங்க. ஏங்க அடுத்த சகோதரருக்கு எல்லாம் கேட்கலாம், நீங்க அவர்கள் துவாவை அங்கீகரிக்க கூடாது, இதை மட்டும் சொல்லக்கூடாது. ஆங்களாதான் அர்த்தம், இதை மட்டும் சொல்லக்கூடாதுன்னா நீங்க ஆதாரம் தானே. சல்லல்லாஹு அவர்கள் தொழுது விட்டு எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக என்று மட்டும் சொல்லாதீர்கள் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு அதிர்ச்சி தாங்க நான் விட்டுறோம். எல்லாம் எவ்வளவு கேட்கலாம் என்றால் இதுவும் தான் கேட்கலாம். நீங்க ஏன் கூட்டுத்துவாங்க இல்லாத பேர் வச்சுக்கிட்டு ஆதாரம் கேட்கறீங்க? அதுதான் தெரியாதால. ஏன்னா ஆமீன் என்றால் சடங்கு, இவ்வளவு நினைச்சது. ஆமீன் என்றால் யா அல்லாஹ் இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாங்க அர்த்தம். நீங்களே வச்சுங்களேன், அல்லாஹ்ட்ட கேட்கலாம் சொல்லிட்டு எல்லாம் அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். அதனால இனிமே யாராவது இந்த கூட்டுத்துவாக்கு ஆதாரம் கேட்டா, கூட்டுத்துவாங்க என்ன அவங்க சொல்ற கூட்டுத்துவா தான், நம்ம யாருக்கு சொல்லிட்டு கூட்டுவா வளர்க்கண்டு கூட்டுத்துவாக்கு ஆதாரம் கொடுவாங்க. இந்தாப்பா கூட்டுத்துவானா என்ன, ஒரு ஆள் துவா செஞ்சு ஆமீன் சொல்றதானே, துவா செய்யறோம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, ஆமீன் சொல்றோம் அல்லாஹ்ட்ட தான் கேட்கிறாரு, இந்த துவாவை ஒப்புக்கொள்வாங்க கேட்கிறாரு. இது கூட நீ சொன்னா நீ அவங்க ஆதாரம் தான் விட்டுறோம். நம்ம தான் அவங்கள்ட்ட ஆதாரம் கேட்கணும். அவங்க முந்திக்கிறது சில விஷயங்கள்ல. திருடிட்டு ஒருத்தன் ஓடிட்டு போனா திருட பிடிங்க நான் சத்தம் போட்டு போவாங்க. திருடன்னு சிறந்து சத்தம் போடுவான், திருட பிடிங்க அவன் தப்பிக்க வேண்டி. அவ்வளவுதான் நமக்கு ஆதாரம் தரணும். இப்ப நம்மளுக்கு ஆதாரம் கேட்டா அப்படி. அதனால இறைவனிடம் கேட்கிறார்கள். இதுக்கு ஆதாரம் என்ன? அவன் கேட்டான்னு சொல்லுவோம், அல்லாஹ்ட்ட கேட்கிற ஆதாரம்
மற்ற விஷயங்கள்ல எல்லாம் துவா செய்யலாம். அவருடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. எங்க மட்டும் சொல்லக்கூடாது நீ சொல்ல ஆதாரம் தான். யாரும் சொல்லலீங்க, எல்லாம் கேளுங்க, இதை கேட்காதீங்க. யார் சொல்லணும்? அல்லாஹ் சொன்னா நான் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லணும். அப்படி அவங்க ரெண்டு பேரும் சொல்லல. என்ன வேணுமானாலும் கேளுங்க அல்லாஹ் சொல்றான். இவங்க அது கூடாது என்ன ஆதாரம் தரட்டுமே. அதனால கூட்டு துவான்னு சொல்லிக்கிற ஆதாரம் கேட்கறேன். நீங்க கேளுங்க, அல்லாஹ் தான் நான் கேட்கறேன். இது கூடங்கிறது ஆதாரம் தான் விட்டுறேன் அப்படின்னு கேட்கறேன். அல்லாஹ் தான் கேட்கணும். நம்ம அந்த ஆதாரம் நீங்க சொல்லுங்க. நான் அல்லாஹ் கேட்கறேன் ஆதாரம் தானே. உதவியா செஞ்சுக்கிறதும் அல்லாஹ் சொல்லிட்டான். என்கிட்ட கேளுங்க தரேன். நான் அல்லாஹ் கேட்கறேன். நீ கேட்கக்கூடாதுன்னு நீ ஆதாரம் தான் அப்படின்னு கேட்கறேன். சரிங்க. அடுத்து நடைமுறையில இப்போ ஒருவர் துவா செய்யறாங்க, மற்றவங்க ஆமீன் சொல்றாங்க. ரெண்டு அல்லாஹ் தான் கேட்கறாங்க. இந்த ஒரு நடைமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல இருந்தது. நான் எஜித்தமியும் மரபும் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஒரு இடத்துல ஒரு கூட்டம் ஒன்று கூடி இப்போ எதுவோ காபகம் அவர்கள் ஒருவர் துவா செய்யறாங்க. மற்றவர்கள் ஆமீன் சொல்றாங்க. எல்லா அஜாபகம் இல்லா அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். தொபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஹாக்கிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸை நாம ஒரு நாளைக்கு 5 தடவைகள் அமல்படுத்துவோம் குறைந்தபட்சமாக. என் பள்ளியை போறோம்னு வச்சுருங்களேன், தொழில் முடிஞ்சாச்சு, இமாம் துவா செய்யலாம், ஆமீன் சொல்றோம். இந்த ஹதீஸை அமல்படுத்திடுறோம். ஒரு இடத்துல ஒரு கூட்டம் ஒன்று கூட்டிட்டு பள்ளியாசல்ல அவர்கள் ஒரு துவா செய்ய இமாம் துவா செய்யறாங்களா, மற்றவர்கள் ஆமீன் கூட அவங்க ஆமீன் சொல்றோமா, அந்த துவா அங்கீகரிக்கப்படுகிறது. இந்த ஹதீஸை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 தடவைகள். கூட எவ்வளவு நாள் வீட்டில் பாத்தியா ஓதுறோம், கூடியது விழாவில் துவா ஓதுவோம், அதிகமாகிறது, அதுவே விஷயம். குறைந்தபட்சம் 5 தடவைகள் இந்த ஹதீஸை அமல்படுத்துறோம். நபி ஸல்லல்லாஹு சொன்ன ஹதீஸ் தான் இது. அடுத்து நபி ஸல்லல்லாஹு சொல்லும் ஒரு சமயத்துல மஸ்ஜித் நபிக்கு வராங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நண்பர் ஒருவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 3 பேர் இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு வந்தோன்னு சொன்னாங்க, 3 பேரை பார்த்து நீ துவா செய்யுங்க. ஃபர்ஸ்ட் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு துவா செஞ்சாங்க, ஆமீன் அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அதே பிறகு அவருடைய நண்பர் துவா செஞ்சாங்க, அதுக்கும் ஆமீன் அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அதுக்கடுத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துவா செஞ்சாங்க, அதற்கும் ஆமீன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவர் துவா செய்ய மற்றவர் ஆமீன் கூற, இது கூட்டுதான் பேருக்கு கூடாது. 2 பேரும் அல்லாஹ் கேட்கிறாங்க. இந்த நடைமுறையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே இருந்தது. தொழுகையில் இருக்குதுல கூட்டு துவா பேர் வச்சு ஆதாரம் கேட்கிறாங்கல்ல, அவங்க சொல்ல கூட்டு துவாவை தொழுகை இருக்கதான் செய்யுது. நம்ம கூட்டுதான் நினைட்டோம். அவங்க கூட்டுதுவா கூட்டுதாங்கிறா தொழுகையில இமாம் வளர்ந்தாலியே முடிச்ச உடனே உள்ள ஆமீன்கிறாள். அவங்க பிராம கூட்டுதுவா தானே. இமாம் துவா செஞ்சா முடிக்கிறாரு, உடனே ஆமீன்கிறாங்க. அப்ப தொழுகைக்குள்ள கூட்டுதுவா இருக்குது. அப்ப தொழுகைக்கு வெளியே வந்தவங்க விஜயத்தாயிருதா? இதெல்லாம் என்ன வாங்குது? அப்ப அதெல்லாம் கூட்டுதுவாங்கிறதும் கிடையாது. ஒருவர் துவா செஞ்சு ஆமீன் சொல்றது சமயத்தில் இருக்குது. தொழுகை நம்ம நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதே போல தொழுகைக்கு வெளியிலே நம்ம ஸல்லல்லாஹு நடைமுறைப்படுத்துறாங்க, நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். துவா ஆமீன் கூட்டு துவான்னு பேரை வைக்க வேணாம். எல்லாம் அல்லாஹ் தான் கேட்கிறாங்க. யாராவது கூடாதுன்னு சொன்னா ஆதாரம் கேட்க, அல்லாட்ட இதை மட்டும் கேட்கக்கூடாதுன்னு நீ சொன்னா ஆதாரம் தான் நான் விடுறேன். இல்லைன்னா நான் அல்லாட்ட கேட்கதான் செய்வேன். அல்லாட்ட நான் கேட்கறது தடுக்கிறது நீ யாரப்பா அப்படின்னு கேளுங்க. அடுத்ததாக முத்துநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புகழ் பாடுகின்ற மௌலிது ஷரீஃபிலே வருகின்ற சில கருத்துக்கள் சர்ச்சைக்குரியதாக சொல்லப்படுகின்றது. அதாவது அந்த ஒஃபா உல் ஹதாயா என்ற அந்த வாசகம் முகமது நபி அவர்களை மன்னிப்பாளன் என்கின்ற வசனத்தை குறிக்கின்றது. எனவே இறைவன் தான் பாவங்களை மன்னிக்கின்ற தன்மையில் உள்ளவன். எனவே அந்த தன்மையை முகமது நபி அவர்களுக்கு பகிர்ந்து அளிப்பது எப்படி என்று வஹாபிகள் கேட்கின்ற இந்த கேள்விக்கு தகுந்த விளக்கம் தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து மௌலிது ஓதும் போது அந்த கஃபாரு ஹதாயா யார சொல்லலாம், நீங்கள் தவறுகளை மன்னித்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி சொல்லலாம் என்பதற்கு என்ன ஆதாரம்? குர்ஆனையும் ஹதீஸையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறையும் படிச்சிருந்தா இதை தாராளமா சொல்லலாம்னு புரிஞ்சிருக்கும். இன்னும் சொல்லப்பான வரலாறு படிக்க வேணாம், டைம் இல்லை உங்களுக்கு. புகாரி அதுக்கும் டைம் இல்லைங்க, அதை விட்டுருங்க. நீங்க குர்ஆன் தர்ஜமா படிங்க, தர்ஜமா படிச்சா போதும், நீங்க சொல்லலாம் தெரியும். ஏன்னா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஃபஅஃபு அன்ஹும், நபி அவர்களே அந்த மக்களை மன்னியுங்கள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொன்னது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தாங்களா இல்லையா? அல்லாஹ் ஒரு கட்டளை போடுறான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கட்டளையை ஏற்று நடந்தாங்களா இல்லையா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை மன்னிக்க சொல்கிறார். மன்னிப்பது கூடாது என்றால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நீங்க மன்னிங்க அவங்களே, அண்ணா எப்படி சொல்லுவான்? அவங்களே செய்யலாங்கிறதுனால தான் அவங்கள பார்த்து சொன்னாங்க. சரி, அவங்க செஞ்சாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய கட்டளை வெளிப்பட்டு நடந்ததுனால லக்கத்துக்கானதுக்கும் ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு அல்லாஹ் சொல்றாண்டாலே,
அவங்களை பார்த்து அந்த கப்பாரு கட்டாயா தவறுகளை யார சொல்லலாம் நீங்க மன்னித்தவர்கள். தவற மன்னிச்சவங்கன்னு சொல்றதா மன்னிக்காதவன்னு சொல்றதா? மன்னிச்சுட்டாங்க, அவங்க வந்து மன்னிச்சவங்க தான் சொல்லுவாங்க, மன்னிக்காதவங்க சொல்லுவாங்க. அது அப்படி சொல்றதுதான் தப்பு. சலதாசனை பார்த்து நீங்க தவறுகளை எல்லாம் மன்னிக்கவில்லைன்னா அதுதான் தப்பு. ஏன் அல்லாவோட மன்னிக்க சொல்லியிருக்கிறான், அல்லாவுடைய கட்டளை நடக்கலாம் வந்துடுறேன் அல்லாஹ் சொன்னேன் கேட்டிருக்காங்க. அது அடுத்து நான் இன்னொன்று என்ன சொன்னேன், குர்ஆன் தர்ஜுமா படிக்கணும், புகாரியை படிக்கணும். நல்ல புகாரி தமிழ் வந்துருச்சுல, இவங்க புகாரி படிக்க வேண்டியதானே? புகாரி இருக்க கொஞ்சம் அதிகம் அதே விஷயம் அதையாவது படிக்கலாம்ல. ஏன்னா அது புகார்ல இருக்குது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகள் முந்தின வேதங்களில் எழுதப்பட்ட விஷயம் புகார்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுல வலாக்கின் யஃபு வ யக்ஃபிரு, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருடைய தவறுகளை மன்னிப்பார்கள் என்று எழுதப்பட்டது புகார்ல இருக்குது. அப்ப தவறுகளை மன்னிப்பார்கள் இருக்குது, தவறுகளை மன்னிச்சிருக்கிறாங்க. மன்னிச்சவங்களை பார்த்து மன்னிச்சவங்க தான் சொல்றாங்க, மன்னிக்காதவங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் சாப்பிடுறாரு, சாப்பிட்டா ஜாதி தான் சொல்றாரு, சாப்பிட்டவரை பார்த்து நீ சாப்பிடல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் செஞ்சவங்களை பார்த்து செய்யலாம்னு சொல்றேன். சரி, அது அடுத்து கேட்டேன். இவ்வளவு பெருசா பேசுறாங்க. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில வசனங்கள் வச்சுட்டு அப்பாவி இளைஞர்களை ஏமாத்துறாங்க. இதுக்கு ஒரு வசனம் வச்சிருக்காங்க அவங்க, அந்த இளைஞர்கள் அது வழி காமிக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான், வமை யக்ஃபிரு ஸுனூப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிப்பது அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கிறா என்ன அல்லாஹ் குர்ஆன் கேட்டுட்டான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இவங்கெல்லாம் நீங்க தவறு மன்னித்தவர்கள்ங்கிறாங்க. அல்லாஹ் சொல்றதுக்கு மாற்றமாயி போச்சு. அப்பாவி இளைஞர்கள் பாவம் சரிதான் தங்க. ஏன் அதே குர்ஆன் தான், குர்ஆன் வசனம் ஓதுறாங்கல்ல, தவறுகளை மன்னிப்பது அல்லாஹ்வை தவிர வேறு யார், இந்த குர்ஆன்ல தான் ஓதுறாங்க. அந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபி அவர்களே பார்க்க நீங்கள் மன்னிங்கள் என்று. இந்த வசனத்தையும் அவங்க படிக்கல. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுங்க, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அல்லாஹ்வை தவிர யாரும் மன்னிக்க முடியாதுன்னு சொன்னா நம்மளும் மன்னிக்க முடியாது தானே? நம்ம மன்னிக்கலாம்ங்கிறதுக்கு அல்லாஹ் எக்கச்சக்கமான வசனத்தை சொல்றான். வைதாமா வலிபூஹும் யக்ஃபிரும், நல்லவர்கள் யார் தெரியுமா? கோபம் வரும்போது பிறரை மன்னித்து விடுவார்கள். யாருக்கு சொன்னது? நமக்கு சொன்னது. வலமன் சொதர வகஃபர இன்ன ذلك லமின் அஸ்மில் உமூர், ஒருவர் பொறுமையை கடைபிடித்து பிறரை மன்னித்தால் அதுதான் சிறந்த நற்காரியம். யாருக்கு? நமக்கு. நம்ம தான் மன்னிக்கணுமா? அதுதான் நல்லதான். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், கவுலும் மஅரூஃபுன் வ மக்ஃபிரத்துன் கைருன், அழகிய சொல்லும் பிறரை மன்னித்தலும் சிறந்த நற்காரியம். யாருக்கு? நமக்கு. இவ்வளவு நம்ம மன்னிக்கலாங்கிறது இவ்வளவு சொல்றான் அல்லாஹ். நம்ம மன்னிக்கணும். நான் கேட்கிறேன், மனிதர்கள் சாமானியர்கள் மன்னிக்கலாம் என்று இத்தனை வசனங்கள் சொல்லியிருக்கான், அவங்க என்ன மன்னிப்பாங்கன்னு சொன்னா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று வாதிட்டால், இப்ப மற்றவர்கள் எல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உயர்ந்தவர்களா? அவங்க எல்லாம் மன்னிக்க முடியும், ஆனா ஸல்லல்லாஹு மன்னிக்க முடியாது அப்படி சொல்ல வராங்களா? இப்ப இந்த வசனத்துல என் ஓதல அல்லாஹ் சொன்னாங்க, பாவங்களை மன்னிப்பது அல்லாஹ்வை தவிர வேறு யார்? குர்ஆன்ல தான் இருக்குது. இப்ப நான் ஓதுற வசனம் குர்ஆன்ல தான் இருக்குது. மற்றவர்கள் மன்னிக்கணும், அது உங்களுக்கு நல்லது நீ சொல்றாங்க, அந்த குர்ஆன்ல தான் இருக்கு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நீங்கள் மக்கள் மன்னிங்க, அந்த குர்ஆன்ல தான் இருக்கு. புரியுற மாதிரி புரியும். அல்லாஹ் மன்னிக்கிறாங்கன்னா அவன் தகுதிக்கு தகுந்தவாறு, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கிறாங்க என்றால் அவர்கள் தகுதிக்கு தகுந்தவாறு, நாம் மன்னிக்கிறோம் என்றால் நம் தகுதிக்கு தகுந்தவாறு. அப்படின்றாலும் இந்த எல்லா வசனத்தையும் நம்ம ஏற்றுக்கொண்டோம். ஏன் எல்லாமே மன்னிக்கிறாங்க குர்ஆன்ல இருக்குதுல்ல, அது விட்டுவிட்டு அந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அல்லாஹ்வோட யாருக்கு மன்னிக்கணும் இந்த வசனங்கள்லாம் மறுக்கிறாங்களா? இஸ்லாத்தை வட்டத்தை விட்டு வெளியே போக வேண்டியதுதான். குர்ஆன் எல்லாத்தையும் ஒப்புக்கொள்றேன், ஒரு ஆயத்தை மட்டும் ஒப்புக்கொள்ள மாட்டேன், இஸ்லாத்தை வட்டத்தை விட்டு வெளியே போயிட்டாரு. எல்லா வசனம் எடுத்துக்கொள்ளணும்ல. நான் மன்னிப்பதுங்கிறது பல வசனங்கள் சொல்றது, இன்னும் கொஞ்சம் தான் உங்களுக்கு ஓதி காமிச்சிருக்கு, நிறைய இருக்கு. அதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க பெருந்தன்மை நடங்க, பிறரை மன்னிங்க, அதுதான் நல்லது. எத்தனை நடங்கல, என்னை தவிர